டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு எதிராக தமிழ் திரையுலகினர் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவீன சினிமா உலகில் படங்களை திரையிடுவதற்கு முக்கிய பங்காற்றும் டிஜிட்டல் நிறுவனங்கள் ஒவ்வொரு பட வெளியீட்டின் மூலமாகவும் மிக பெரும் தொகையை பெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டிஜிட்டல் சினிமாவில் புதிய தொழில்நுட்ப உத்திகளை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரையுலகை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாலையில் அபிராமி ராமநாதன் உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு, டிஜிட்டல் நிறுவனங்களுடனான பிரச்சினை குறித்து நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறினார். கியூப் UFO நிறுவனங்கள் இப்பொழுதே உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறார்கள், எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டார்கள். நான் தான் சொன்னேன், நாளைக்கு மறுநாள் 2 தினங்கள் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். இதிலிருந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு மிகப்பெரிய வளம் சேர்த்த பெருமை திரையுலகைச் சார்ந்த இயக்குனர் சங்கத்தையும், தயாரிப்பாளர் சங்கத்தையும், நடிகர் சங்கத்தையும், தொழிலாளர் சம்மேளனத்தையும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து இந்த உண்ணாவிரதம் மாபெரும் வெற்றி அடைவதற்குண்டான அடித்தளத்தை அபிராமி ராமநாதன் அவர்கள் சொல்லியதிலிருந்து தெரிகிறது. நிறைவுடன் நாங்கள் செல்கிறோம்.